வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவிலேயே தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதோடு வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மருத்துவ சமுதாய மக்கள் பெரும் ஆதரவு அளிப்பது என நெல்லையில் நடைபெற்ற மருத்துவ சமுதாய டீம் அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். மருத்துவ சமுதாய டீம் அமைப்பின் 12வது ஆண்டு விழா, பொதுக்குழு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் தியாகி விஸ்வநாத் தாஸ் உள்ளிட்ட தலைவர்களின் பட திறப்பு விழா உள்ளிட்ட 50 விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டையில் உள்ள அஃப்னா பார்க் தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தலைவர் ஜெயமணி தலைமை வகித்தார். விழாவில் தொடக்கத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், தியாகி விஸ்வநாத தாஸ் ஆகியோரின் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணை பதிவாளர் மறைந்த மாணிக்கம் அவர்களின் பட்ட திறப்பு விழாவும் நடைபெற்றது. படத்தினை ஓய்வு பெற்ற நீதிபதி பூபாலன் திறந்து வைத்தார். பின்னர் இளமை தந்த முதுமை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இதனிடையே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவ சமுதாய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் கேடயமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு தீர்மானமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை செவ்வனே நடத்தி கடந்த 4 ஆண்டு காலமாக பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தமிழக மக்களுக்கு அளித்து தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வந்துள்ள முதல்வருக்கு இந்த கூட்டம் பாராட்டும் நன்றியும் தெரிவிப்பதோடு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மருத்துவ சமுதாயம் பேர் ஆதரவு அளிக்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் சங்க செயலாளரும் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞரணி அமைப்பாளருமான செல்வ சூடாமணி, சங்க பொருளாளர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், நமச்சிவாயம், இளங்கோ, குமரகுருபர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.